அல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுமில்லை. அங்க அவருடைய சரீரம் செத்து போய் விட்டது, சாரால் கர்ப்பம் செத்து போய் குழந்தை பிறந்ததுக்கு எந்த ஒரு ஏதுவும் கிடையாது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லிட்டார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், கடற்கரை மரணத்தினையா இருக்கும் சொல்லிட்டாரு. சொன்னவர் உண்மை உள்ளவர். ஆமென். வாக்கு குறைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். எத்தனையோ வாக்குகளை நமக்கு குறைத்திருக்கிறார். பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஆமென். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆகவே ஆபிரகாம் விசுவாசத்தை போல நம்பிக்கைக்கு நம்புவதற்கு ஏது இல்லாத விசுவாசிங்க. ஜாதி போகாது, போகாது என்கிற ஒரு முடிவு கொண்டுறாங்க. இந்த முடிவு கொண்டுறாங்க, வியாதி சுகமாகும். நீங்கும். என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. ஆமென். அதை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே கர்த்தர் சொல்லுகிற, கர்த்தர் எனக்கு கட்டளை இடுகிற எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உண்டுன்னு சொன்னீங்கன்னா உண்டு, இல்லை இல்லைன்னா இல்லாம தான் போகும். வாய் வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமென். ஆமென். ஆமா. ஆகவே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க. வியாதி நீங்கி நான் ஆரோக்கியமா இருப்பேன், ஜீவனோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மைகளையே காண்பேன். என்ன தீமை திரும்ப தெரியல. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொழுது விடுத்தாலே நீங்க என்ன தீமை வரப்போம் அப்படியே பயந்து கொண்டு இருப்பாங்க. அப்படி இல்லை. ஆண்டு சொல்ல ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையானவர்களை நீங்கள் விசுவாசம், நன்மையான எதிர்பாருங்கள். நம்பிக்கையோடு பேசுங்க, விசுவாசத்தோடு பேசுங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் விசுவாசிக்கிறபடியால் என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். இதெல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம் இல்லையா? விசுவாசித்து நாங்களும் பேசணும், விசுவாசிக்கிறவங்க பேசணும். ஆமென். விசுவாசத்தை பேசணும், பழைய பார்த்து அகன்று போது பேசணும். கர்த்தரிடம் பேசுகிறதோடு நின்று விடாம அவர் கட்டளை கொடுத்துருக்கீங்களா செய்வார், அவங்க கீழ்படியும் இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரணம். நீங்கள் இன்னைக்கு உலகத்தை அவர் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. நானும் உங்களுக்கு எனக்கு தான், விசுவாசிக்கிற உங்களுக்கு எனக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். சோத்திரம். நண்பர்களே, ஆகவே அதை பயன்படுத்துவோம். ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தாங்க, அதிகாரத்தையும் விசுவாசத்துக்கு கொடுத்து வச்சிருக்கிறார்கள். அதை பயன்படுத்தாம அப்படி வச்சிருக்காங்க, அதை பயன்படுத்துவோம். விசுவாசித்து தான் ஆசீர்வாதம் மறுபடியாக வைத்திருக்கிறார். விசுவாசித்து